சிம்பிளா, ஹெல்தியா பீட்ரூட் தேங்காய் பால் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அயர்ன் சத்து அதிகமா இருக்கிறதுனால, அனீமியா இருக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிடலாம். இது வந்து சாதம், திணை, வரகு எல்லாத்தோடையும் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். முதல்ல ஒரு 2 பீட்ரூட்ட ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். இத வந்து நம்ம மிக்ஸியில போட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறமா கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, பெருங்காயம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். தேவைப்பட்டா நீங்க வரமிளகாய், இல்ல பச்சை மிளகாய் எது வேணாலும் போட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா, நம்ம வந்து தக்காளி போடுவோம். தக்காளி வந்து ஒரு தக்காளிய நல்லா வந்து பொடி பொடியா கட் பண்ணி இதில போடணும். ஸோ இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம அரைச்சு வச்ச விழுத போட்டுறலாம். பீட்ரூட்ட பச்சையா அரைச்சு போட்டீங்க அப்படின்னா, ரசத்துக்கு நல்லா இருக்காது. இது மாதிரி நம்ம வேக வச்சு போட்டோம் அப்படின்னா, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கங்க. இதில வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு ஒரு கொதி வரணும் அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரசப்பொடி. இதில வந்து கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், வரமிளகாய், கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டிருக்கேன். இது வந்து ஹோம்மேடு ரசப்பொடி தான். கூடிய சீக்கிரமா அந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஊற்றுவோம். தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப லைட்டாக ஒரு கொதி வரணும் அவ்வளோதான். ஓவரா நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நுரைச்சி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் ஊத்துறதுனால வயித்து புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கு. இப்போ ஃபைனலா லெமன் ஜூஸ். அந்த விதைகள் இல்லாம பிழிஞ்சு விட்டுறலாம். நம்ம இதுக்கு வந்து புளி போடுறது கிடையாது. லெமன் இல்லைனா வேணா நீங்க புளி யூஸ் பண்ணலாம். ஃபைனலா கொத்தமல்லி போட்டோம் அப்படின்னா, அவ்வளோதான். ரொம்ப சூப்பராவும், ஹெல்தியாவும் ரெடி ஆயிடும். ரொம்ப யூனிக்கானதுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொங்கு நாடு கிராமத்தில அடிக்கடி பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதில வந்து நீங்க முன்னாடியே வெந்தயப்பொடி லைட்டா வந்து போடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, நீங்க உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான்.